ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். பிரெட்டு தூள் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் துருவிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்குங்க. இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 பிரெட் எடுத்து சும்மாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தூளாக வந்துடும். 3 பிரெட்டு தான் நான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறதா இருந்தால் முட்டை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த முட்டை, இந்த ஒரு சர்க்கரை, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இலகி உங்களுக்கு நல்ல ஒரு இதாக வரும். உங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருந்து பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இப்போ நான் எதுவுமே ஆட் பண்ணலை, தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து பிரெட் தூள் நிறைய போட்டுட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் பால் வந்து எடுத்து தொளிச்சுக்குங்க. அது மாதிரி சர்க்கரையும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டிக்குங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஊற்றாதீங்க. எப்போ எந்த ஒரு பொருளுமே நீங்கள் பொரிக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆயில் வந்து ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியமாக ஹீட் ஆனால் தான் உங்களுக்கு அது நல்லா வரும். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. இது 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். ஒன் சைடு வெந்தோடனே திருப்பி போடுங்க, உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒன் சைடு வெந்தோடனே இந்த மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. சூப்பரான நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது 3 பிரெட் வச்சு நம்ம ஒரு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.